அன்பான வணக்கங்கள். நீட் கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிப்பியை வச்சு ஒன்று செய்யலான்னு இருக்கிறோம். சிப்பி வச்சு என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். அதில் பென் போடலாம், உங்கள் சீப்பு போடலாம், உங்கள் டீஸ்பூன் போடலாம், எல்லாமே அதில் போட்டு வைக்கலாம். அவங்க மொத்தத்தில் அது ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி தான். நம்ம இந்த வேஸ்ட்டு டேப் ரோலில் தான் செய்ய போகிறோம். இது டேப் காலி ஆகிடுச்சு. அந்த டேப்போட ரோல் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது மாதிரி இது ஒன்று டபுள் சைட் டேப்பு, இந்த 10 ரூபா டேப்புடைய இது தான். இதுவும் வச்சு தான் செய்ய போகிறோம். இது வேஸ்ட்டு தான். அப்புறமா இது கார்ட்போர்ட். அப்புறமா இங்கே பாருங்கள், முக்கியமே இந்த சிப்பி தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த சிப்பியெல்லாம் நான் மெரினா பீச்லேருந்து கொண்டு வந்தேன். கொண்டு வந்தேன் சிப்பியை கடலில் போய் நானே எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சிப்பியை கரையிலேயே இருந்து நம்ம எடுத்தால் நிறைய சிப்பி கிடைக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு சிப்பி எடுக்கிறது ஒரு வாட்டி நான் லைவாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த சிப்பியெல்லாம் எவ்வளோ டிசைனாக நான் ஒரு எங்கள் சின்ன சின்ன கிச்சன் இந்த வீடியோவில் என்ன சொன்னேன், இந்த சிப்பியோட டிசைனெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கடவுள் எவ்வளோ அழகாக நம்மளுக்காக படைச்சிருக்காருன்ட்டு. அவ்வளோ அழகாக படைச்சிருக்காருங்க இந்த உலகத்தை. சரி, அடுத்தது இது வந்து பிளாக் சார்ட்டு. இந்த பிளாக் சார்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிப்பியை இந்த இதில் மாற்றிக்கலாம். அப்புறமா சிசர், அப்புறமா இந்த கிளிட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 கலர் வச்சுருக்கேன். எல்லோ, பிங்க்கு, ஒயிட் வச்சுருக்கேன். அப்புறமா டேப் வச்சுருக்கேன், பீட்ஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு தாங்க நம்ம ஒரு பொருள் செய்ய போகிறோம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சிப்பியோட ஸ்டாண்ட். நம்ம என்ன அழகாக நம்ம இன்னும் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஃபினிஷிங் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த கம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கார்ட்போர்டில் ஒட்டி வச்சுருக்கிற அந்த பிளாக் கலர் சார்ட்டில் இது நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கா? ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டான டேப் ரோல் அதை வச்சு தான் செஞ்சோம். சரி, இப்போ இது சின்னது நான் உங்களுக்கு காமிச்சல, இது என்னதுக்குன்னு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பெரிய சிப்பி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, இதே இங்கே ஒட்ட போகிறோம். இதில் நம்ம ஒட்டிக்கிட்டால் நம்மளுக்கு என்ன வேணால் வச்சுக்கலாம். கிச்சனில் வச்சா கிச்சனில் இருக்கிற பொருளாக யூஸ் பண்ணி அது மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அழகான ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், பென் போட்டுக்கலாம், இல்லைன்னா சீட் போட்டுக்கலாம், இல்லை கிச்சனில் இருக்கும்போது ஸ்பூன் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த சிப்பி வச்சா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் வச்சுருக்கா. நீங்கள் கிச்சனில் வச்சா தீப்பெட்டி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன உங்களால் சின்ன சின்ன பொருள் போடுங்களோ அது போட்டுக்கலாம். அது மாதிரி பென்னு வச்சுட்டு பென்சிலெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதில் எரேசர் ஷார்ப்னர் வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு சேஃப்டி பின்னு அதெல்லாமே இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இந்த சின்ன இதில். இப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டான கார்ட்போர்ட் மெரினா பீச்சில் எடுத்துகிட்டு வந்த சிப்பிகள். இந்த சிப்பியை எடுக்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த வீடியோவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். முழுக்க இது எல்லாமே நம்ம மெரினா பீச்சில் எடுத்துகிட்டு வந்த சிப்பி தான். வேஸ்ட்டு டேப் ரோலில் நம்ம இது அழகாக செஞ்சுருக்கோம். சின்ன சின்ன இதுவும் டேப் ரோல் தான், இதுவும் டேப் ரோல் தான். பார்த்தீங்களாங்க எவ்வளோ அழகான ஒரு பொருள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆழம் தெரியாமல் காலை விடாது. ஆழம் தெரியாமல் காலை விடாத நம்ம ரெண்டு டைப்பாக கூட எடுத்துக்கலாம். சிப்பி எடுக்கிறோன்ட்டு கடலில் போய் காலை விட்டுறாதீங்க, பார்த்து அது கடையில் இருந்து தான் சிப்பி எடுக்கிறோம். அப்புறமா இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த சிப்பியை நம்ம இலக்காரமாக எண்ணக்கூடாதுங்க. எவ்வளோ ஜப்பான்லேருந்து எவ்வளோ சிப்பிகள் அழகழகாக வந்தாலும் நம்மளுடைய மெரினா கடற்கரையிலேருந்து சிப்பியை எடுத்துகிட்டு வந்து செய்கிற ஒரு தனி அனுபவமே ஒரு அனுபவம். அதனால தாங்க ஆழம் தெரியாமல் காலை விடாது. சிப்பி நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. ஒரு முத்து உருவாக்குறதுக்கு ஒரு டன் சிப்பி எடுத்துகிட்டு வந்தால் அதில் 2 முத்து தான் இருக்குமாங்க. அவ்வளோ விலை மதிப்பான முத்துக்களை சுமக்கிறது தாங்க இந்த சிப்பி. பார்த்தீங்களா, அந்த சிப்பியில் நம்மளுக்கு எவ்வளோ அழகான ஒரு பொருள் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது உதவும். ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் என்னை மேலும் நீங்கள் ஊக்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு மிக நன்றி. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்கள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குளோரி ராகவன். பாய்.